வணக்கம். நம்ம இன்னைக்கு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டையும் நாளைக்கு தட் மீன் மண்டே மார்க்கெட் எப்படி இருக்கலாங்கிற ரிவ்யூவும் பார்த்துடலாங்க. இன்னைக்கு நம்ம கொடுத்துருந்த கீ வேல்யூங்கிறது 25,106ங்க. அதுக்கெல்லாம் மார்க்கெட்டு விட்டு வைக்கவே இல்லை, பார்த்துருப்பீங்க. ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் கேண்டிலே சரியான பேரிஷ் கேண்டில். ஸோ அதிலிருந்து ஃபர்தராக வந்து மூணாவது சப்போர்ட்டை உடைச்சு மார்க்கெட்டு ஃபர்தராக டவுன் ஆயிடுச்சுங்க. பார்ப்போம். ஆனால் அது வந்து நம்ம எதிர்பார்த்த ஒரு விஷயம்தான். நான் வந்து 3 நாளாக மார்க்கெட்டில் சொல்லிக்கிட்டே இருந்தேன். நேத்திக்கு அதை ரிமைண்ட் பண்ணேன். 3 நாளாக வந்து புட்டை வச்சு ஏமாத்திக்கிட்டே இருக்காங்க. என்னைக்கு ஒரு நாள் வந்து புட்டை டைரெக்டாக விட போகிறாங்க, காலில் ட்ராப் பண்ணுவாங்க அப்படிங்கிறது இன்னைக்கு அது பர்ஃபெக்டாக நடந்திருக்கு. அதனால தான் நம்ம சொல்கிறது, மார்க்கெட் எப்பவும் ஒரு ½ அன் ஹவர் ஓட விட்டு அது ரேஞ்சில் முடிய பிறகு நமக்கு எந்த இடத்துல என்ட்ரி கிடைக்குது கன்ஃபார்ம் ஆகுதோ அந்த இடத்துல என்ட்ரி எடுத்தாலே போதுமானதுங்க. ஸ்டார்டிங்லேயே நான் போய் ஒரு 5-15 நிமிஷத்துலேயே என்ட்ரி 9:30க்கெலாம் போட்டு 20 பாயிண்ட் எடுக்கிறோம் 30 பாயிண்ட் எடுக்கிறோம் ரிவர்ஸில் போயிருந்தோம் அப்படின்னா இன்னைக்கு கால் சைடு போனவங்களாம் பெரிய ட்ராப்பில் மாட்டியிருப்பாங்க. ஓகே, இதுதான் மார்க்கெட்டில் ஸ்டே ஆன் வேல்யூஸ்ன்னு சொல்கிறது. நான் நேற்றே ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன், ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். 25,093 அப்படிங்கிறதுக்கு கீழேனாலே செல் ஆகக்கூடிய இடம். அது இல்லாம 25,112 இந்த மாதத்தினுடைய செல் லெவல் அப்படின்னு சொல்லியிருந்தேன். எத்தனை பேர் நோட் பண்ணீங்கன்னு தெரியல, பார்ப்போம். சரிங்க, ஓகே. ஸ்டே ஆன் வேல்யூஸ்ங்க. நம்ம மூணாவது சப்போர்ட்டை உடைச்சதுக்கு அப்புறம் இங்க வேல்யூஸ் எதுவுமே இங்க நான் கொடுக்கல. நீங்க அகெயின் ஒரு 33 பாயிண்ட் சப்போர்ட்டா எடுத்திருந்தீங்கன்னா 333 இங்க கனெக்ட் ஆயிருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ம கொடுக்காத வேல்யூவை நம்ம சொல்லக்கூடாதுங்க வீடியோவில். அதனால நம்ம வந்து டைரக்டாக ஸ்ட்ரைக் ப்ரைஸுக்கு போயிடலாங்க. ஸ்ட்ரைக் ப்ரைஸ் என்ன சொல்லியிருந்தேன், 25,000 கரெக்ட். இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸா? இது இல்லைங்க, இது வந்து நமக்கு இதில் கொடுத்துருந்தது. நான் கொடுத்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் 25,100ங்க. 25,100 121 ரூபாய்க்கு கீழே இருந்தா மார்க்கெட் டவுன் ஆகும் தான் சொல்லியிருப்பேன். மார்னிங்கே அது கட் பண்ணி தான் விழுந்தாங்க. ஃபர்தரா 101 ரூபாயும் உடைச்சதுனால மார்க்கெட்னால மேலே போகிறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. அதுவே புட் சைடு பாருங்க, 121 ரூபாயில தான் வந்து சப்போர்ட் ஃபர்ஸ்ட் கேண்டில். அந்த இடத்துல யாரும் என்ட்ரிக்கு போக முடியாது. நம்ம சொல்றதுக்கு நல்லா இருக்கும், இந்த இடத்துல தான் நல்லா என்ட்ரி எடுத்து போச்சுங்கன்னு. பட் அந்த இடத்துல யாரும் என்ட்ரிக்கு போயிருக்க முடியாது. 161 ரூபாயில அப்பவே காலையிலேயே எடுத்துட்டாங்க. ஆனா உங்களுக்கு இன்னொரு கன்ஃபர்மேஷன் மட்டும் இதுல கிடைச்சிருக்கும். இந்த 140ங்கிற ரேஞ்சையும் 101 அப்படிங்கிற ரேஞ்சையும் என்ன பண்ணிருக்குன்னு பார்க்கலாம். 101க்கு இங்க 3 மினிட்ஸ் கேண்டிலையுமே போகல. ஆனா இங்க 140ல இருந்து சப்போர்ட் எடுத்துட்டு மார்க்கெட் மேல போயிருச்சுங்க புட் சைடு. ஸோ நம்ம என்ட்ரி கிடைக்கல அப்படின்னா நம்ம அதுக்காக வந்து ஆப்போசிட் டைரக்ஷன்ல போயிடக்கூடாதுங்க. அது மட்டும் நீங்க வந்து பார்த்துக்கோங்க. ஏன்னா நமக்கு ஏதாவது ஒரு இடத்துல என்ட்ரி கிடைக்கும், வாய்ப்புகள் கிடைச்சா ரிவர்ஸ் கிடைச்சா வந்து எடுத்துருக்கலாம். அப்படி இல்லாத பட்சத்துல மார்க்கெட்டை நம்ம வேடிக்கை பார்க்கணும். ஏதாவது ஒரு வாய்ப்புகள் கிடைச்சிருந்தா மட்டும்தான் என்ட்ரிக்கு போயிருக்கணுங்க. சரிங்களா? கால் சைடுலாம் பெரிய ப்ரீமியம்னு கிடையாது. புட் சைடு மட்டும்தான் இன்னைக்கு இருந்திருக்கணுங்கிற ரூலே வந்துருச்சு. ஸ்டே ஆன் வேல்யூஸ்ங்க. இதே நான் கொடுத்துருந்தது இன்னைக்கு என்ன பண்ணிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். நான் வந்து ஆக்சுவலா 25,000 காலும் புட்டும் இன்னைக்கு கொடுத்துருந்தேன். அது எக்ஸாக்டா 98 ரூபாய்க்கு மேல இருந்தா மார்க்கெட் வந்து அப் சைடுன்னு புட் சைடும், இது 136 ரூபாய்க்கு கீழே இருந்தா டவுன் சைடுன்னு கொடுத்துருந்தேன். மார்னிங்கே இதெல்லாம் பர்ஃபெக்டா நடந்துருச்சு. அதுக்கப்புறம் அந்த இடத்துல என்ட்ரிலாம் ரீடெஸ்ட்லாம் வரல. ஒன்ஸ் ஒரு 123 அப்படிங்கிற விலையில இருந்து ரீடெஸ்ட் எடுத்து 173 வரைக்கும் போயிருக்குங்க. அவ்வளோதான். அதை வந்து என்ட்ரியே கன்வெர்ட் பண்ணியிருந்தா உண்டு. மற்றபடி மார்க்கெட்டில் சொல்லிக்க முடியாது ஒன்றும் இல்லை, பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். ஆனால் புட்ஸு கால் சைடு பெருசாக அதுலலாம் ரிவர்சல்லாம் என்ட்ரியே வேண்டாங்க, எடுக்கலாம். இந்த 80ல் என்ட்ரி எடுத்திருந்தீங்கன்னா 79ல் என்ட்ரி எடுத்தீங்கன்னா 88 10 பாயிண்ட் இந்த இடத்துல பிடிச்சிருக்கலாம். அவ்வளோதான் பண்ண முடியுங்க. ஸோ இதுதான் அந்த விலை எதில் வந்தால் சப்போர்ட் எடுக்கலாங்கிற ஒரு கிரிப்பு தான் நம்ம கொடுக்கறதுங்க. நீங்கள் இதை கால்ஸாக நினச்சிக்காதீங்க, இது வந்து ஒரு சப்போர்ட், அவ்வளோதான். இந்த ட்ரெண்டை அனலைஸ் பண்ண மட்டும்தான் எடுத்துக்கணும். அதர்வைஸ் நீங்கள் வந்து இதெல்லாம் வச்சு ட்ரேட் பண்ணாதீங்க. அதே வந்து காலையில் கொடுத்துருந்தது, நான் இது கொடுத்தேன் 9:45 கொடுத்துருந்தது 25,001க்கு கீழே இருக்கிற வரைக்கும் டவுன்னு கொடுத்தேன்.
தேர்டு 5 மினிட்ஸ் கேண்டிலே அதை பிரேக் அவுட் பண்ணிட்டாங்க. ஃபர்தராக இந்த பர்பிள் கலர் லைனை உடைச்சிட்டாங்க, அவ்வளோதான். சரிங்க, ஸ்டே ஆன் வேல்யூஸ்ங்க. இதே வந்து நான் மண்டே மார்க்கெட் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாங்க. மண்டே மார்க்கெட்டுக்கு கீ வேல்யூங்கிறது 24,945ங்க. அந்த இடம் வரும் பொழுது உங்களுடைய முடிவு எடுத்தீங்கன்னா சரியானதாக இருக்கும். ஃபர்தராக சப்போர்ட் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வச்சிருக்கிற லோ 24,859 ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்கலாம். அதே மாதிரி அதை உடைச்சா 24,828, இதையும் உடைக்கும் போது 24,772. ஃபைனல் சப்போர்ட்டா 24,734 வரைக்கும் போக வாய்ப்பு இருக்குங்க. இதே வந்து ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 24,919, அதற்கு மேலே போச்சுன்னா 24,976 வரைக்கும் போக வாய்ப்பு உண்டு. அதுக்கும் தாண்டி போகும்போது 25,028ங்க. ஸோ இதையும் உடச்சி மேலே போனால் இன்னைக்கு வச்சிருந்த ஹை 25,084, அதற்கு மேலே போனால் தான் 25,171 ஒரு டார்கெட் இருக்குங்க. ஸோ இதெல்லாம் நம்ம எங்கேருந்து எடுத்துகிட்டு வரோம் இந்த வேல்யூஸ்னா, நீங்கள் ஒன்றும் வேணாங்க. நீங்கள் வந்து இந்த இடத்துல வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் வச்சுருக்கிற அந்த பேட்டர்ன் அந்த சேனலுக்குள்ளே தான் இன்னும் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. அந்த சேனலுடைய சப்போர்ட்ஸ், அதாவது ஸ்விங்குடைய ஒரு ஹை, இதெல்லாம் தான் நம்ம வந்து சப்போர்ட்டாக கொடுத்துருக்குறோம். நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு இடத்துலையும் வந்து சப்போர்ட் எடுத்து மேலே போயிருக்கும். இந்த ஸ்விங்கு லோ, ஸ்விங்கு ஹை, இதுதான் நம்ம வந்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸாக கொடுத்துருக்குறேன். மேக்ஸிமம் இது பர்ஃபெக்டாக வேலை செய்யுங்க. சரிங்களா? அந்த இடம் வரும் பொழுது நீங்கள் முடிவு எடுத்துங்க. சரிங்களா? ஆக்சுவலாக நியூஸ் பேஸ்டு மார்க்கெட் போயிட்டு இருக்கிறதுக்கு மண்டே வாய்ப்பு இருக்கு. ஸோ பெரிய கேப் அப் ஆனாலும் சொல்ல முடியாது, கேப் டவுன் ஆனாலும் சொல்ல முடியாது. ஏன்னா இங்கே கேப் வந்து ஃபில்லிங் வேற இருக்கு. ஸோ இந்த பாயிண்ட் வரைக்கும் 24,665 வரைக்கும் இந்த கேப் ஃபில்லிங் பாயிண்ட் வேற இருக்கு. இந்த கேப் ஃபில்லிங்லாம் வந்து நாளைக்கே மண்டேவே நடக்கணுங்கிற அவசியம் இல்லை. அதனால வேல்யூஸோட போங்க. ஸோ பார்க்கலாம் மண்டே மார்க்கெட் எப்படி இருக்கலாங்கிறத நம்ம வேல்யூஸோட போங்க, போதுமானதுங்க. சரிங்களா? அதே வந்து மண்டே மார்க்கெட்டுடைய லெவல்ஸ் பார்த்தீங்கன்னா பார்த்துடலாம். இன்னித்த மார்க்கெட்டுக்கு நம்மளுடைய வேல்யூஸ்ங்க, இது வந்து நம்ம எடுக்கக்கூடிய ஓன் வேல்யூஸ், இது எல்லாமே சரியாக தான் வேலை செஞ்சுருக்குங்க. செகண்ட் கேண்டில் ஹை லோவும் சப்போர்ட்டுக்கு வச்சுட்டிங்கன்னா போதுங்க, அவ்வளோதான் மார்க்கெட்டு. இந்த வேல்யூஸை நோட் பண்ணி நீங்கள் எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் போட்டு பார்த்தீங்கன்னாலும் அழகாக வேலை செஞ்சுருக்கு. இதை நீங்கள் போய் எந்த இதில் வேணால் செக் பண்ணி பாருங்கள். 25,100 புட்டுக்கு போட்டு பாருங்க. நானே போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன், ஒரு நிமிஷங்க. 25,000க்கு போடணும். அவுட் ஆஃப் த மணிக்கு போட்டிங்கனாலும் வேலை செஞ்சுருக்கும். 90ஸ்லேருந்து கிளம்பி இருக்கும். இது 90ஸ்னால் இது 3 மினிட் கேண்டில் பார்த்தீங்கன்னா தான் அதில் கன்ஃபர்மேஷன்லாம் தெரியும். 90ஸ்லேருந்து போயிருக்கும். நெக்ஸ்ட்டு 140 டார்கெட்டு, அடுத்தது 172. இது கேஷுவலாக இது டெய்லி மார்க்கெட்டு இப்படி தான் இருக்குங்க. அந்த விலையை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது, இதுதான் நம்ம கிளாஸை கொண்டு வரோம். சரிங்களா? இது தெரிஞ்சுட்டிங்கன்னா மார்க்கெட்டை ரொம்ப சிம்பிளாக பார்க்குப்பீங்க, அவ்வளோதான். மார்க்கெட்டை ஏதோ ஒரு வகையில் ஒரு அசம்ஷன் ட்ரேடிங்கில் இறங்காமல் முறைப்படி ட்ரேட் பண்ண கற்றுக்குங்க. இது வந்து ரொம்ப அவசியங்க. சரிங்க, மண்டே மார்க்கெட்டை பற்றி பார்த்துடலாம். ஸ்ட்ரைக் ப்ரைஸ் 24,900 கால் 115 ரூபாய்க்கு மேலே இருந்தால் மார்க்கெட் அப்சைடில் இருக்க வாய்ப்பு உண்டுங்க. அதே 24,900 புட்டு 115 ரூபாய்க்கு மேலே இருந்தால் ஃபர்தராக டவுன் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குன்னு அர்த்தங்க. இதனுடைய தொலைவு பார்த்தீங்கன்னா 96 to 130 வரைக்கும் போக வாய்ப்பு உண்டுங்க. சரிங்களா? அந்த இடம் வரும் பொழுது உங்களோட முடிவு எடுத்தீங்கன்னா சரியானதாக இருக்கும். இது சப்போர்ட் இது வந்து டைரக்ஷனுக்காக தான் நான் கொடுக்குறேன். மார்க்கெட்டை பிளைண்டாக மேலேயோ கீழேயோ நினச்சி அசம்ஷன்ல ட்ரேட் பண்ணாதீங்க. இது வந்து ஒரு சப்போர்ட்டுக்கு வச்சுக்கோங்க. இந்த விலையை போட்டுட்டு இந்த விலையில் மேலே இருக்கிறது இது ஒரு டைரக்ஷன் சேஞ்சுக்காக மட்டும்தான் நம்ம கொடுக்குறோம். ட்ரெண்டை மட்டும்தான் நீங்கள் ஃபைன் பண்ணணுமே தவிர இதை வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணக்கூடாது. நீங்களே ஓனாக அனலைஸ் பண்ண கற்றுக்கோங்க. இதைத்தான் நான் சொல்ல வரேன். இதை வந்து நீங்கள் எங்கிட்ட படிக்கணுங்கிற அவசியம் இல்லை. நீங்கள் இப்போ சனி ஞாயிறு நீங்கள் ஃபுல் டைம் ட்ரேடராக இருக்கீங்க அப்படின்னா முதல்ல சார்ட்டை பாருங்க. அது வந்து மார்க்கெட்டுடைய டைரக்ஷன்ஸை நிறைய கொடுக்கும். அது வந்து லாங் டைம் ஃப்ரேமில் ஒரு பொசிஷனலாக மார்க்கெட் எப்படி இருக்கலாம் அப்படிங்கிறத மட்டும் நம்ம அதில் ஃபைன் பண்ணிக்கணும்.
இதுவே இண்டிவிஜுவல் ஸ்ட்ரைக்கை முதல்ல ஆர்என்டி பண்ணுங்க. எல்லாமே மார்க்கெட்டுக்கு உள்ளேயே தான் இருக்கு. இதை என்னைக்கு நீங்க புரிஞ்சுக்கிறீங்களோ அப்பதான் நீங்க மார்க்கெட்டை இண்டிவிஜுவலா ட்ரேட் பண்ண பார்ப்பீங்க. ஏன்னா டெய்லி யாரோ ஒருத்தர் யூடியூப்ல ஏதோ சொல்றாங்க, பட் இதெல்லாம் வேண்டாங்க. நீங்க ஒரு நிமிஷம் மார்க்கெட் கூட ஒரு மணி நேரம் செலவிடுங்க. மார்க்கெட் நிறைய விஷயங்களை உள்ள இருக்கக்கூடிய கருத்துக்களை கொஞ்சம் தேடி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ரொம்ப சிம்பிளா இருக்குங்க. அவ்வளவுதான். இது வந்து வேல்யூஸ்ங்கிறதெல்லாம் நாமளே எடுக்கலாங்க. மார்க்கெட் வெரி சிம்பிளுங்க. அவ்வளவுதான். சரிங்களா? ஸோ ஸ்டே ஆன் வேல்யூஸ்ங்க. மண்டே மார்க்கெட்டை சக்சஸ்ஃபுல்லா பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் நாளை சந்திப்போம். சரிங்களா? நாளைக்கு முடிஞ்சா நான் ஒரு சின்ன சின்ன வீடியோஸ் நான் போட்டு அனுப்புறேங்க. டைம் இருக்கிறதுல கிளாஸஸ் இருக்கிறதுனால என்னால ஃபர்தரா யூடியூப் வீடியோவுக்கு டைம் சரியான முறையில செலவிட முடியறது இல்ல. நான் பாக்குறேங்க. ஏதாவது ஒரு கேப் கிடைக்கும் போது சின்ன வீடியோக்கள் ஏதாவது உங்களுக்கு நான் உதவுற அளவுக்கு ஏதாவது பண்ணுவோம். ஏதாவது இந்த வேல்யூஸ்ங்கிறத விட்டு வேற உங்களுக்கு என்ன வழியில நான் உதவ முடியுமோ பண்றேன். சரிங்களா? ஓகேங்க. மீண்டும் நல்ல பதிவுடன் மண்டே சந்திப்போம் அல்லது நாளை சந்திப்போம். வணக்கம்.